தந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் அ ஸ்ரீலங்கன் பொண்ணாக இங்கே தமிழ் சினிமாவில் கால் எடுத்து வச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதை கேட்கும்போது நானும் ஸ்ரீலங்கா, இந்த கதையும் அது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது உடனே எதுவுமே நான் யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி, இலங்கை பெண்ணா இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் கோ டைரக்டர் சார், கலை சார், எல்லாருக்குமே நான் யார் யார் பேர் டைம் இல்லாதனால எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி கூறிக்கிறேன். இந்த படம் வந்து மென்மேலும் வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. படத்தின் தயாரிப்பு தமிழ் திரை சேனல். தமிழ் என்பது வெற்றியை குறிக்கும். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் என்று முதலில் நான் வாழ்த்தி, இரவு பறவை என்கிற இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி பல்வேறு கடினமான சூழலில், பொருளாதார நெருக்கடியில் அருமை சகோதரர் வேதாஜி பாண்டியன் அவர்களும், அவருக்கு உறுதுணையாக தயாரிப்பில் எனது ஊரை சார்ந்த டாக்டர் பாண்டியன் அவர்களும் உதவி செய்து இன்றைக்கு நம்முடைய போற்றுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் மாவட்டத்தின் மைந்தர், எங்கள் மாவட்டத்தின் பிரதிநிதி, இந்த கதையை நம்முடைய இயக்குனர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் அல்லவா, எழுதி இயக்கியிருக்கிறார்கள் அல்லவா, இதுக்கு உண்மையிலேயே செயல் வடிவம் தர வேண்டும் என்றால் அது தமிழக சட்டமன்றத்தால் முடியாது, இந்திய நாடாளுமன்றத்தால் தான் முடியும். அதை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களையும், வருகை தந்து இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களையும், அதுபோன்று இங்கு தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டார் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்திய அன்பு செல்வன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற எங்கள் அண்ணன் திருமாவர்களை இயக்கிய இயக்குனர் செல்வகுமரன் அவர்களுக்கும், அன்புதுரை, கமலக்கண்ணன், ரங்கராஜன், பாண்டியன், சங்கர், உமாசங்கர், ராஜா, படத்தில் நடித்திருக்கிற அரசியல்வாதியாக நடித்திருக்கிற நீலகல் ரவி, குல் சுரேஷ், அனீஷ் பிரபு, சக்திவேல், மதுரம் அம்மா உள்ளிட்டவர்களுக்கும், இன்னும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டே போகணும், எழுதி கொடுக்க சொன்னேன், யாரும் கோபித்து கொள்ளாதீர்கள். அதுபோன்று இந்த எனக்கு வந்து அமர்ந்த உடனேயே அந்த பாட்டு, அது குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம், வள்ளலார் பிறந்த வடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரம், பிரத்யோகமாக என் தொகுதி பண்ருட்டி, என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம், அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கடவள்ளி, என் தொகுதியான நெல்லிக்குப்பம். ரொம்ப நன்றி. இந்த பாடல் ஆசிரியர் புண்ணியவன் யாருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என்னதான் இருந்தாலும் இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் இருக்கும்ல, எனக்கு இருக்கும், எங்கள் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கும், அண்ணன் ஜாக்குவாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது. உலகத்துக்கே ராஜா வந்தாலும் தாய்க்கு பிள்ளைதானு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில் அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும். தென் தமிழ்நாட்டு குறிப்பாக மதுரை, திருநெல்வேலியை மையமாக வச்சு படம் வரும் நிறையா. நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம், உணவு முறை, பண்பாடு, சண்டை, வீரம், திருநெல்வேலினா அருவா, மதுரைன்னா ஜெகர்தாண்டா, அப்புறம் இன்னும் நிறையாவும் இருக்குது. வீரத்துலேயும் மதுரைக்கு குறைஞ்சது இல்லை. தமிழர்கள் என்றாலே வீரம் தான், அது எந்த விதம் இல்லை. ஆனால் எங்கள் இந்த நடுநாட்டு மக்கள் இருக்காங்கள்ல, நான், அண்ணன் திருமா, எங்கள் தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை, இந்த புலியூர்கள், என்ன அது படம் புலியூர், ஒரு அந்த அப்போ இயக்குனர் என் ஊரை விட்டீங்க, தயாரிப்பாளரே என் ஊர் மதுரை, பத்திரக்கோட்டை தான் என் ஊர் புலியூர். அதனால் புலிக்கு எனக்கு சொந்தம். வாய்ப்பு இருந்தால் எங்கேயாச்சும் இடையில கொஞ்சம் புலியூர் அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை, ஏன்னா என் ஊரை சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான், என்னுடைய உறவினர் பையன். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அதை கேட்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய படங்கள் பார்க்குறோமே, தங்கர் பச்சை அந்த முந்திரி கோட்டை பொறுக்கிறத, பலாப்பழம் போகிறத, அவர் அதுக்கு பிறகு பத்திரக்கோட்டையிலேருந்து வந்து ஒரு தயாரிப்பாளர். நம்முடைய இயக்குனருக்கு வந்து சொந்த ஊர் ராமநாதபுரம். அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படகுல வர்ற மீனவர்கள்
அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள் ஈழ உறவுகளை எப்படி பத்திரமா பாதுகாத்து அடைகாத்து கொண்டு வந்து இங்கே கரை சேர்க்கிறாங்க, அதற்கு அவங்க சந்தித்த வழக்குகள், பொய் வழக்குகள், புனையப்பட்ட பல்வேறு கதைகள். ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் கண்டிப்பாக ஈழம் சார்ந்த, அதுவும் குறிப்பாக அகதிகள் என்று சொல்லக்கூடாது, எங்கள் தொப்புள் குடி உறவுகள். ஆனால் இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்கே வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள் தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும், கரும்புலிகளாகவும், கடற்புலிகளாகவும், வான்புலிகளாகவும், உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு, வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை, தரப்படை, கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால் அது எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம். ஆக அந்த இயக்கம் அந்த மண்ணில் ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக, அந்த தாகத்திற்காக 50,000 போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஒரே நாளில், ஒரே வாரத்தில் 1,76,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம்தான் இதை குறித்து செஞ்சியிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இதற்கான ஒரு நினைவேந்தலை நான் நடத்திய போது வேதனையின் உச்சமாக சில வார்த்தைகளை நான் அந்த நிகழ்விலே பேசினேன். வந்தவுடனே அண்ணன் திருமாவளவோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கருத்து தான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள்குடி உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு 2 சென்ட், 1 சென்ட், 1/4 சென்ட் நிலம் வாங்கி தங்க பேரில் பதிவு செய்ய முடியாது. உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது. இங்கே படித்து, இங்கே நம்மளை இந்தியாவிலேயே பிறந்து, இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால், எல்லா 7 மெடல் வாங்கியிருக்கிறது ஒரு ஈழத்து சகோதரி குழந்தை. ஆனால் தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, அனுமதி இல்லை. காரணம், அவர்கள் அகதி. நானும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திருமாவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் தான். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரிடத்திலே வலியுறுத்தி, நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி, இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி இல்லை. உயர்நிலை பள்ளிக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு வழி கிடையாது. பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், அதை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 3000 வீடுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இரவு பறவை என்னும் திரைப்படத்தை இயக்கியுள்ள இயக்குனர் திருமிகு வேதாஜி பாண்டியன் அவர்களே, படத்தின் தயாரிப்பாளர் திரு டாக்டர் பாண்டியன் அவர்களே, இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆல்வின் கலைபாரதி அவர்களே, படத்தின் ஒளிப்பதிவாளர் பகவதி பாலா அவர்களே, கதாநாயகன் தம்பி கோகில் சத்யா அவர்களே, கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் ஊமை விழிகள் புகழ் திருமிகு அரவிந்த் ராஜ் அவர்களே, நமது பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி அண்ணன் டாக்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருமிகு RK அன்புச்செல்வன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் ரங்கராஜன் அவர்களே,
கடலூர் பி. ராஜா அவர்களை, திரைப்பட தயாரிப்பாளர் திரு அனீஷ் பிரபு அவர்களை, திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் செல்வகுமாரன் அவர்களை, கடலூர் மாநகர மாமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களை, கடலூர் திருமதி மதுரம் அம்மா அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரை கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்குவார் தங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த காலச்சூழலில் ஈழத்தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த வகையில தயாரிப்பாளர், இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார். இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை. நம்முடைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு CAA என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம். அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது. அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய, தஞ்சம் போகக்கூடிய, அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது. இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு. நான் அவரிடத்திலே சொன்னேன் பேசிக் கொண்டிருந்த போது. ஒருமுறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது 1983 தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து, இங்கேயே பிள்ளைகளை பெற்று, அவர்களும் திருமணம் செய்து, அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு 3 தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில், இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது, பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா? நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். 1-2 பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இலங்கையிலே 2 வகையான தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள். இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள். நம்முடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார். நுவரெலியா என்பது அப்கண்ட்ரி, மலையகத்தில், கொழும்புக்கு பக்கத்திலே இருக்கிற மலையகம். கண்டி, நுவரெலியா என்ற அந்த பகுதி தேயிலை தோட்ட பகுதி. இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு, சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள். 10 லட்சம் பேர் அழைத்துக் கொண்டு போனார்கள். அவர்களெல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே, லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்திற்கு பெயர் லயம், அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர். இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பூர்வீக குடி தமிழர்கள் அல்ல.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யாழ்ப்பாணம் சொல்றோம் இல்லையா, வன்னி சொல்றோம், அது வடக்கு மாகாணம். மட்டக்களப்பு, அம்பாறை அது கிழக்கு மாகாணம். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஈழம், தாயகம், தமிழ் ஈழம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள். அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள். சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த, பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள். இதை அல்லாம இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பலசரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க, பல வகையான வியாபாரங்களை பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க, அங்கே வீடு இருக்கு, அவங்களுக்கு அங்கேயே பிஸ்னஸ் இருக்கு. யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள். நம் நாடு பூகம்பத்தால ரெண்டா பிளந்த போது லெமுரியா கண்ணு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவா இருக்கு. அப்பெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பா இருந்தது. ஆஸ்திரேலியாவும் இதுல சேர்ந்த நிலப்பரப்பா இருந்தது. மூழ்கி போன லெமுரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது. அப்படிப்பட்ட காலத்துல லெமுரியா உள்ள போயிருச்சு, பகுருளி ஆறு உள்ள போயிருச்சு, எஞ்சிய பகுதி தீவா இருக்கு. அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு, ஆனா அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பா இருந்தது. அப்ப நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த காலம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது. இப்ப திடீர்னு இப்ப தமிழ்நாடு ரெண்டா பிளந்துருதுன்னு வச்சுங்க, சென்னைக்குள்ள வெள்ளம் புகுந்துருது, ரெண்டா பிளந்துருது. பிளந்த பகுதி ஒரு பகுதி உள்ள போயிடும், ஒரு பகுதி தீவா மாறிடும், இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும், தெற்கான தட்சிண பூமியோட இணைஞ்சு நிற்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும். நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடலில் போய் கலந்துருதுன்னு வச்சுங்க, தென்பகுதி எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு தீவா மாறிடும். அந்த மாதிரி தான் இலங்கை தீவு, அப்படி உருவானது தான் இலங்கை தீவு. ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல. ஆனால் அப்கன்றிலே வாழக்கூடியவர்கள், இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள், அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில். இப்ப நாம கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல. வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாக விட்டார்கள். ரீபாட்ரியாட்ஸ் என்கிற பெயர்ல நீலகிரியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான், கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான். அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை. ஆனா வேற பிரச்சனைகள் இருக்கு, சட்டப்பூர்வமான இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. கண்டி, நுவரெலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள், இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள். இப்ப அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ். 1983 கலவரம் ஏற்பட்ட போது, ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது, அங்கிருந்து படகுகளே வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் 83 இருந்து தொடர்ச்சியா கலவரம் நடக்கிற போதெல்லாம், வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். இப்ப இங்க இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம், ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க. முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த உருக்கத்தோடு சொன்னார். போராடி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி. நான் ஒரு முறை காட்டுமன்னார்குடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு ஹால், அதுக்குள்ள புடவையால தான் தனித்தனி வீடு மாதிரி மறிச்சு புடவை தான் வால் மாதிரி சாரீஸாலே அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளதான் ஒரு குடும்பம். அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு குடும்பம். அவங்களுக்கு தனி வீடே இல்லை. மொத்தத்தில் ஒரு டார்மிட்டரி மாதிரி ஒரே ஹால். இந்த ஹாலுக்குள்ள பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல, அவங்களே துணியால தடுத்து குடியிருந்தாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவாணன்பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு. காட்டு சாகை புலியூர் பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்னைக்கு இருக்கு. அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 5-6 முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம். அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை, உதவித்தொகை பத்தாது, அதை உயர்த்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞர் அப்போ 300 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது 600 ரூபாய் உயர்த்தினார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு, உயர்த்திட்டாங்க. இப்போ
அதுக்கு பிறகுதான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. இந்த முகாம்களை இல்லாம வெளியே வந்து அரசு அனுமதியோட தங்கியிருக்கிறாங்க பல பேர். மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள 1,00,000 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே இங்க நம்மால வந்து நல்ல வீடு கட்டி தர முடியல. ஆஸ்திரேலியாவோட தரக்கூடிய மரியாதை இந்தியாவில் கிடையாது. கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஈழத்தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள், வசதிகள், அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரல எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு செலவுல இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இங்கிலாந்துல அந்த மாதிரி. இங்க புலிகளோடு தொடர்புல இருந்தா தூக்கி அடிச்சிடறான், அங்க புலிகளோட தொடர்புல இருந்தா குடியுரிமையை தரான். ஐரோப்பிய நாடுகள்ல நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன், போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிஃபிகேட்னால நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில் வர்றவங்களுக்கு வந்து பிரான்ஸ்லேயே ஐரோப்பியில் ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க போய் தங்கணும்னா இவர் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், ஆயுத குழுக்களோட தொடர்பில் இருந்தவர். அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள். எனவே இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும். அதை வந்து இங்கிலாந்தில் ஏற்றுக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள், கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில் புலிகளோட தொடர்பில் இருந்தா அடுத்த செகண்டே தூக்கி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கைது பண்ணா அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுறாங்க. எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க, சாதாரண குற்றம் தான். அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கை தான் முக்கியமான காரணம். குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். இப்ப கூட அவர் சொன்னார் இல்லையா, நான் செஞ்சி கூட்டத்தில் பேசினேன், தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு, தமிழிடம்தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அவங்களால சட்டம் மசோதா பில்லு கொண்டு வர முடியாது. அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கிடையாது, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதை தான் நம்ம கடுமையாக எதிர்த்தோம், மிக கடுமையாக எதிர்த்தோம். பாருங்க, மத அடிப்படையில் தான் பார்க்குறான். முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பேங்கிறான். புத்திஸ்ட் வந்தால் கொடுப்பேன் இது குடியுரிமை. கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நான் கொடுப்போம். பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தால் கொடுப்போம். சீக்கியர்கள் வந்தால் கொடுப்போம். இந்துக்கள் வந்தா கொடுப்போம். ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம். ஸ்ரீலங்காவிலிருந்து வரவன இந்துவா பாக்குறதுல தமிழனா பாக்குறான். தமிழனுக்கு குடியுரிமை இல்லை. அந்த சிஏஏ சட்டத்தில் 2 பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று தமிழர்கள். இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை! இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது. ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம்ங்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போ சிஏஏங்கிற சட்டம் இயற்றப்பட்டாச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது, தீவிரமா வரப்போகுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாம பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்கு. உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனீவாவில். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது. உலக நாடுகள் ஐநா அலுவலகம். பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில். அதுதான் அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்கார்ந்து பேசுகிற இடம். இப்போ ஜெனீவாவில் இருக்கிறது இப்போ நம்மள மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம். நாம் அனுமதி வாங்கி நமக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன். அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க. ரெஃப்யூஜின்னா அகதிகள், ரீபாட்ரியாட்ஸ்னா தாயகம் திரும்பியவர்கள். இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த நாடும் மறுக்கக்கூடாது. போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க, இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க,
வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள். இப்படி ஏதாவது காரணங்களால டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து. அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகிற போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வரவேற்கணும். வரவேற்று அவர்களை மனிதர்களாக நடத்தணும், அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும். அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் UN சார்ட்டர். அது உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர். சார்ட்டர்னா அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி, ஒப்பந்த பட்டயம். அது அதுல கையெழுத்திடாத நாடு இந்தியா. மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து நிறைய உள்ள நுழையிறாங்க, அவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு எங்களால் இடம் கொடுக்க முடியாது, உரிமைகள் தர முடியாது. அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலிருந்து இருக்கு, இன்னமும் இருக்கு. இப்போ நம்முடைய கோரிக்கைகளில் UN சார்ட்டர்ல இந்தியன் கவர்மெண்ட் கையெழுத்து போடணும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம், தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னமும்